ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாங்கள் ஃபைனலாக கிளம்பி வந்துட்டோங்க பட்டணப்பாக்கம் பீச்சுக்கு. ஸோ ப்ரீவியஸ் வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், சண்டே பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து பட்டணப்பாக்கம் கிளம்பிட்டோம். ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்பியிருந்தோங்க. ஸோ அங்கே வந்து கடைக்கு ஒவ்வொன்றா வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு விசிட் அடித்து பார்த்துட்டு இருந்தோம். நிறைய கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்ததுங்க. ஸோ நான் வெஜிடேரியன் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸு இருந்தது. பட் அன்றைக்கி வழக்கமாக இருந்த கூட்டத்தை விட கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது. நிறைய கடைகள் இருக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பின்னாடி முன்னாடின்ட்டு. பட் இந்த வாட்டி லைட்டாக கொஞ்சம் ஒரு 10 கடை இருந்திருக்கும், அவ்வளோதான். ஸோ நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுற்றி விசிட் அடிச்சுட்டு இருந்தோம். இந்த மீன் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது, வவ்வால் மீன். நான் இவர்கிட்ட கேட்டேன் இது வாங்கலாமா அப்படின்ட்டு. சரி ரேட்டு கேளு அப்படின்னாரு. ரேட்டு கேட்டோம். அந்த மீன் பார்த்தீங்கன்னா 2 மீன் 350 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சங்கராவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 250 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த வவ்வால் மீனே பிடிச்சிருந்ததுங்க, அதுவே வாங்கிடலான்னு சொன்னேன். பட் இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வஞ்சரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த அக்கா கடையில் தாங்க வஞ்சரம் பார்த்தோம். இங்கே மட்டும்தான் கொஞ்சம் வஞ்சரம் வந்து நல்லா இருந்தது, அதுவும் சின்னதாக இருந்ததுங்க. ஸோ இருந்தாலும் சரி ரேட் கேட்கலாம் அப்படின்னு கேட்டோம். ஆனால் இந்த வஞ்சரம் மீன் பார்த்தீங்கன்னா கிலோ 1000 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்ததுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வஞ்சரம் மீன் ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்தது. ஸ்லேசஸ் கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணோம். சரி 1000 ரூபா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லேஸ் பெருசாக இருந்தால் வாங்கிடலான்னு பார்த்தோங்க. பட் இது ரொம்ப சின்னதாக இருந்ததால் ஒரு வழியாக இந்த அக்கா கடையிலேயே ப்ரான் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ப்ரான் பார்த்தீங்கன்னா 2 கிலோ வாங்கியிருந்தோம். கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு 240 ருபீஸ்க்கு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ப்ரான் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. அதோடு இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸாகவே இருந்தது. உரிக்க அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்தது, உரிக்கும் போதே தெரிஞ்சுதுங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ அளவுக்கு ப்ரான் மட்டும் வாங்கிட்டு சரி மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோங்க. பாருங்கள் ப்ரான் சைஸ் பாருங்கள், இது நல்லா ஓரளவுக்கு மீடியமாக சைஸ் இருந்தது. அதோட நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்ததுங்க. இதை நான் வந்து வீட்டில் வந்து வந்த உடனே உரிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. உரித்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுறது நல்லது அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உரித்த உடனே மேலே வந்து நரம்பு மாதிரி பிளாக் கலரில் ஒன்று இருக்கும். ஸோ அதை நான் க்ளீன் பண்ணி எடுப்பேன் முடிஞ்ச அளவுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் இல்லாமல் கீழேயும் இருக்குங்க. அது ஒரு சிலர் எடுப்பாங்க, ஒரு சிலர் எடுக்க மாட்டாங்க. ஸோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாங்க. இதில் ப்ரான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உரிக்க வந்துடும். அதோட ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா இந்த மாதிரி இந்த நரம்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்தே வந்துடும், கத்தி வச்சு எடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஸோ நான் ரொம்ப ஈஸியாக ப்ரான் உரித்து எடுத்துட்டேங்க. ப்ரான் உரிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா இன்னும் ஈஸியாக வந்துடும். இதில் உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்பு சொல்கிறேன். ப்ரான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, மேலே இருக்கிற அந்த தோல் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அப்போவே தெரிஞ்சிடும் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றது. உரிக்கவும் ரொம்ப ஈஸியாக வருங்க. இப்போ இந்த இறால் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உரிச்சு எடுத்து நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேங்க. எப்படியும் ஒரு 3-4 வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ண அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க, கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. வீட்டில் கல்லுப்பு இல்லைன்னு நான் சால்ட் எடுத்துக்கிட்டேன். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்க்காமல் அந்த மஞ்சளும் உப்பும் வந்து நல்ல ப்ரானில் வந்து ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு 2 வாட்டி நல்லா கழுவி விடுங்க. அவ்வளோதாங்க, ப்ரான் சூப்பராக வாஷ் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். ஸோ கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு நான் பசங்களுக்கு அன்றைக்கி நைட்டே ப்ரான் 65 செஞ்சு கொடுத்தேங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது 2 நாள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரீசரில் வச்சு. இன்றைக்கி ப்ரான் பார்த்தீங்கன்னா சூப்பராக டேஸ்டியாக இருந்ததுங்க. ஸோ இந்த vlog அவ்வளோதாங்க. எப்படி இருந்ததுன்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். பாய்.